அவங்க ட்ரங்க் டிரைவ் பிடிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் காமெடியா இல்லையா பாக்குறதுக்கு? கொஞ்சம் யோசி. லெட் அஸ் ஹேவ் a better sense. ஒரு கொஞ்சம் கூரோட கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப டாஸ்மாக் அப்படின்றது காவலர்களுக்கே ஒரு பெரிய சவாலா இன்னைக்கு வந்து முடிஞ்சிருக்கு. காவல்துறையுடைய பெரிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு காவலர்கள் இரவு நேரத்தில் அவங்க வர்ற கஷ்டம் நமக்கு தெரியும். இந்த சாராயம் குடிச்சிட்டு 11:30 மணிக்கு அடிச்சு எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு வர்றது வரைக்கும் அவங்களுடைய டியூட்டி ரொம்ப கொடுமா இருக்கு. போதாதைக்கு போதை பொருள் நான் அமராவதி வேலையில வருஷமா என்னுடைய பொறுப்பாளர் இந்த அமராவதி வேலை இதுக்கு போராடி இருக்காங்க. நான் நிறைய வாட்டி வந்து பார்த்துருக்கோம். அங்குள்ள அவல நிலை, அவன் போதை பொருள் அடிச்சு அந்த இடத்த எவ்வளவு ஒரு இன்கன்வீனியன்டான ஒரு இடமா மாற்றி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அது ஒரு அன்சேஃபான பிளேஸ். அது பக்கத்துல குடியிருப்புகள் இருக்கு, பொம்பளைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க. என்ன மாதிரியா நீங்க பண்றீங்க? கேட்டா சேல்ஸ் கம்மியா இருக்குது. நீங்க நம்ப மாட்டீங்க. நம்ம அதிகாரிகளோட இது முதல் முறை இல்ல. இது இந்த டாஸ்மாக்கு எங்க பொறுப்பாளர்களே இங்க பல முறை மனு கொடுத்துருக்காங்க. இப்ப கூட 10 நாள் முன்னாடி நாங்க நாம் தமிழர் கட்சி லீகலா இதை கொண்டு போறதுக்கு முயற்சி எடுத்தாச்சு. இந்த ஆர்ப்பாட்டம்ன்றது ஒரு இறுதி எச்சரிக்கையாக தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். நாங்க முன்னெடுத்த உடனே இங்க இதுவரைக்குமே இந்த மாதிரியான விஷயத்தை அரசியல் நகர்வா மட்டுமே பார்த்த கட்சிகளும் இங்க போராட்டம் பண்ணுவீங்க. இதை பாக்குறதுக்கு மாவட்ட அதிகாரமே சிரிக்குது. நீங்க 4.5 வருஷமா எம்எல்ஏ இருந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த தாராய கடை இருக்காது. இதனால மக்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் உங்களுக்கு தெரியவே இல்லையா? இதுதான் உங்களுடைய மக்கள் எதிர்ப்பு. நீங்க எதுவுமே நீங்க ஒரு தேர்தல் அரசியலுக்கான ஏதாவது செய்வீங்களா? மருங்கூர்ல மக்கள் கஷ்டப்படுறாங்க. மருங்கூர்ல மக்களுக்கு இது பிடிக்கல. மருங்கூர் உங்களை அடுத்த வாட்டி செலக்ட் பண்ணாது, உங்களை தேர்தலில் ஜெயிக்க வைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நீங்க ஒரு டிராமா பண்ணுவீங்களா? இதுதானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே நீங்க மக்களுடைய வாழ்க்கையை நீங்க கன்சிடர் பண்ணதா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? 4 வருஷம் கழிச்சா அதற்கு வெயிட் பண்ணுவீங்களா? இந்த சாராய கடையை திறந்தது எந்த வருஷம்? அப்ப யார் ஆட்சியில் இருந்தா? சரி, பாலிசி டெசிஷன் ஆரம்பிச்சார். மக்களுக்கு அது செட் ஆகல, மக்களுக்கு அது சரியாகல, அதை சீமெண்ட் பண்ணுவோம், இதை மாற்றுவோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? எத்தனை மணி மனு கொடுக்கணும்? நான் மனு கொடுக்குறேன். டிஎம் தாஸ்மாக் சொல்றாங்க, கலெக்டரோட மாவட்ட ஆட்சியருடைய மனு கோரிக்கை எல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆச்சு. ஓகே சார், நாங்க டிஎம் கொடுக்குறோம். டிஎம் கேட்டா எல்லா டாஸ்மாக்கும் மனு வருது சார். என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? நீங்க மென்டல் நினைக்கிறீங்களா? இல்ல குடும்பம் வேற வேலையே கிடையாதா? எல்லா நாளும் இப்படி ஆர்ப்பாட்டத்துக்கு பாதுகாப்பு தண்ணி கொடுப்பீங்களா? ஒரு பிரச்சனையை முறையில தெரியாதா உங்களுக்கு? சரி, உங்களோட பாலிசி டெசிஷன் உங்களால இதை ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த பாரோட சிச்சுவேஷன் வில்லேஜ் ஆஃபீஸர் பார்த்து இது கோயில் பக்கத்துல இருக்கு, எல்லைச்சாமி பக்கத்துல இருக்கு, சர்ச் பக்கத்துல இருக்கு, குடியிருப்பு பக்கத்துல இருக்கு, மாதிரி உங்களுக்கு கேட்டா சுடுகாட்டுல கொண்டா போய் நாங்க வைக்க முடியும். எங்களுக்கு சரக்கு வாங்க யாரும் வருவீங்க? இதை நாங்க கேட்டு கடந்து போகணுமா? கொஞ்சம் பெட்டர் சென்ஸோட நீங்க அணுகுங்க. மாவட்ட நிர்வாகமே, போலீஸ் பாவமா இருக்குங்களா பாக்க, சட்டத்துக்குள்ளதான் நீங்க நிக்கிறோம். அப்ப யாருதான் முடிவு எடுக்கணும்? அப்ப ஆளும் கட்சியா இல்ல இங்க இருக்கிற அதிகார வர்க்கமா? யாரால அது நடந்துகிட்டு இருக்குது? யாரால உங்களுக்கு ரூல்குள்ள நடத்த முடியல? இங்க இருக்க அதிகார வர்க்கம் அந்த தடைகளை பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்